ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குவைத்தினுடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓவராலா என்னென்ன மாதிரியான சில அப்டேட்டுகளை பத்தி பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கக்கூடிய உங்க சொந்த பந்தங்கள், உங்க உறவினர்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னா, அது நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்க உறவினர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலதிக தகவலை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட இப்ப நோன்புல ஸ்பெஷல் ரமதான் கிட்டும் அவங்க சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல முதலாவது அப்டேட் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் கேம்பெயின். அதாவது குவைத்துல ஒரு டிராபிக் இது அதாவது டிபார்ட்மெண்ட்ல வந்து போக்குவரத்து துறையில வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிராபிக் ஃபைன் எல்லாமே எல்லாமே ஏறிடுச்சு. அதனுடைய ஃபைன் அபராதங்கள்லாம் எல்லாமே ஏத்திட்டாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வகையில ஸ்ட்ரிக்டாவுமே பாத்தீங்கன்னா டிராபிக் வயலேஷன் பண்ணக்கூடியவங்களை அந்த இது பிடிக்கிறது, கேமரா போக்குவரத்து இது மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபர்தரா முறைப்படி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இதை ஃபாலோ பண்ண போறாங்க. அங்கங்க செக்கிங்னு போலீஸ் பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இது எல்லாமே வந்து கேமரா கையில கொடுத்துடுறது. அது கேமரா எல்லா இடத்துலயும் ஃபிட் பண்ணியிருக்கு. ஏஐ கேமரா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப நுணுக்கமா பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய கேமராக்களை எல்லா இடங்களையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராக்கள் வந்து அதனுடைய வேலையை அது தானா செய்யும். ஹை ஸ்பீடு போனீங்களா, அதோட வேலையை பார்த்துரும். பெல்ட் போடலையா, மொபைல் போன் யூஸ் பண்றீங்களா, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ல பக்கத்துல இருக்கவங்க பெல்ட் போடாம இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வயலேஷன்களை தானே அதுவே கேட்ச் பண்ணிரும் ரொம்ப நுணுக்கமா. அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து வந்து ரொம்ப சீரியஸா இதை ஃபாலோ பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா இதுக்காக வேண்டி சோசியல் மீடியாவில எல்லாம் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க கேம்பெயின் தொடங்கியிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபைன் இருக்கு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான கேம்பெயின்கள்லாம் நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே எப்படி பொது மன்னிப்பு போட்டிருக்கப்போ கேம்பெயின் நடத்தினாங்களோ அங்கங்க வெளியில எல்லாம் போஸ்ட் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இனிமே வரக்கூடிய காலங்கள்ல துபாய் லெவலுக்கு வந்து டிராஃபிக் இதை வந்து மதிக்கக்கூடிய வகையிலையும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையிலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறதா அறிவிச்சு அந்த இது கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதோட டிராபிக் ஃபைன்கள்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் அடுத்த வீடியோவும் என்னென்ன இது எதுவும் கரெக்டா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால ஏப்ரல் 22க்கு அப்புறம் இந்த டிராபிக் ரூல்ஸுகளை, ஃபைன்கள், போக்குவரத்து எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறாங்க. இது சில கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா டிரைவருங்கள்ட்ட எல்லாம் சைனே வாங்கிடுறாங்க. ஒரு மெமோ ரெடி பண்ணி சைன் வாங்கிடுறாங்க. என்னன்னா இனிமே இந்த ஏப்ரல் 22க்கு அப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வர்றதுனால ஏதாவது டிராபிக் வயலேஷன் ஃபைன்கள் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி டிரைவருங்கள்ட்ட கையெழுத்தே வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா போயிட்டு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கிறங்க. அடுத்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்குது, விசிட் விசா வந்து 3 மாசம் அந்த இது வந்துருச்சா இல்லையா, இஷ்யூ பண்றாங்களா இல்லையா. 3 மாசம் விசிட் விசா அப்படிங்கிறது நடைமுறைக்கு இன்னென்ன மாதிரியான ரூல்ஸோட இந்த மாதிரியான விஷயங்களோட அது வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் ஒரு விசா கூட இன்னும் இஷ்யூ பண்ணல. அது அப்படியே தான் இருக்கு. நார்மலா வந்து எப்போது மாதிரி அந்த 1 மாசம் 30 நாட்கள் விசிட் விசா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இதுதான் நிலவரம். அதே மாதிரி இந்த நோன்பு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டியூட்டி டைம் மாறி இருக்கும். மினிஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் தான் டியூட்டி அந்த மாதிரி இருக்கும் ஷெடியூலு. பேஜா ஷிஃப்டா அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. 10 மணிக்கு தொடங்குது, 1 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் எல்லா மினிஸ்ட்ரியும். அதுக்கு இடையிலே அவங்க ஷிஃப்ட் படி பார்ப்பாங்க. அதே நேரத்துல ஸ்கூலும் ஓப்பன் ஆகுறதுனால ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப ஹைவேஸ் இந்த மாதிரி பொதுவான ரிங் ரோடு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரக்குகள் போறதுக்கு சில அந்த காலையில அந்த ஸ்கூலுக்கு போற டயத்துலயும் சரி, அதே மாதிரி ஸ்கூல் விடக்கூடிய நேரங்களையும் போறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாதிரி குவைத்தினுடைய வானிலை ஆய்வு மையத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி குவைத்துல அரசு வேலைகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் குவைத்திசேஷன் அப்படின்ற கொள்கைப்படி படிப்படியா வந்து முழுவதுமே அதுல குவைத்திகள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போதைக்கு அந்த அதுல இருக்கணும் அப்படின்னாலும் சில தகுதிகள்லாம் வேணும், கல்வி படிப்புகள். அந்த வகையில் அது இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க வெளிநாட்டவர்கள், உங்களுக்கு அந்த கிரிட்டரியா வந்து ரீச் பண்ணல அப்படின்ற வகையில அவங்க அங்கேருந்து நீங்க லீவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து பிரைவேட் செக்டாருக்கு மாறக்கூடிய டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விசா மாத்திக்கிற
எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே மாதிரி நம்ம இந்தியாவுல பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நபர்கள், இந்தியா பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு புது புது ஒரு அப்டேட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது புதிதாக இந்தியாவுல பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் பர்த் சர்டிபிகேட் மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் புதுசா எடுக்க போறோம்னா ஒரு 4 ஐடி ப்ரூஃப் பக்காவா இருக்கணும். அந்த பேரு எல்லாமே கரெக்டா, எல்லா ஐடி ப்ரூஃப்லயும் கரெக்டாவும், அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மஸ்டா இருக்கும். ஓட்டர் ஐடி, பான் கார்டு, இந்த மாதிரி ஒரு 4 ப்ரூஃப் கொண்டு போனா போதும், எல்லாமே பக்காவா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டு எடுக்கும்போது அந்த ஆதார் கார்டுக்கு மஸ்ட் பர்த் சர்டிபிகேட் வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். ஆதார் கார்டு அப்ளை பண்றதா இருக்கட்டும், ரேஷன் கார்டு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஆனா இப்போ இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் ஐடி ப்ரூஃப் இருந்தாலுமே கூட பர்த் சர்டிபிகேட் அப்படின்றது மஸ்டா கொண்டு போகணும் அப்படின்றதையும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. புதிய அப்டேட்டா வந்திருக்கு. சோ இவ்வளவுதான் தகவல். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.